இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி பூ ஜிலேபி பார்க்க போகிறோம். ஜிலேபி ஆக்சுவலாக எல்லோரும் பண்ணுறது தான். செம்பருத்தி பூ போட்டு இந்த நேச்சுரல் கலரு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நேச்சுரான செம்பருத்தி பூவில் கலர் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். செம்பருத்தி இதழோட டீ எல்லாம் குடிச்சிருப்பீங்க நீங்கள். அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது செம்பருத்தி பூ. அதை வச்சு இன்றைக்கி ஜிலேபி பண்ண போகிறோம். தேவையான பொருள் ஒரு 10 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு உளுத்த மாவு நல்லா கெட்டியாக ரொம்பவே மழைன்னு அரைச்சிக்கணும். நம்ம நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியில் போட்டால் அந்த உளுந்து அப்படியே மிதக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம பந்து போல் அரைச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். எண்ணெய் வலிக்காமல் இருக்கும். கொஞ்சம் ஜிலேபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். பாவு எடுக்கிறதுக்கு சர்க்கரை பாவு எடுக்க ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். இவ்வளோ தான். கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் பாவு எடுக்க சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தி பூ போட்டு நம்ம பாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஜிலேபி போட்டுக்கலாம். ஏன்னா பாவு எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக பேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 100 ml தான் தண்ணி வைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பாவு தான் எடுக்க போகிறோம். ஆனால் இந்த பூவோட கலர் இந்த வாட்டரில் நம்மளுக்கு இறங்கிடணும். அதுக்காக தான் தண்ணி. பூ பறிச்சதுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பூவை நல்லா பறித்து கொண்டு வந்ததும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பையும் இந்த மகரந்தத்தையும் எடுத்துருங்க. காம்பை எடுத்துகிட்டு இதழ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த அடி தண்டுலாம் வேண்டாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க பூவை. எல்லா பூவையுமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போது கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு செம்பருத்தி பூவை. கொஞ்சம் நல்லா பாருங்கள், போட்டதும் தண்ணி கலர் மாறுது பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். செம்பருத்தியோட கலர் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ பூ சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கலர் வந்துடும் உங்களுக்கு. இப்போது இந்த இதழ்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம அதிலே சர்க்கரை போட்டு பாவு எடுத்துடலாம். இந்த இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சும்மா கரண்டியாலேயே எடுத்தாலே வந்துடும். இவ்வளோதான். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதுலேயே கொதிக்கிற வாட்டரில் சர்க்கரை 1 கப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவுனா 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாகு கம்பி பதத்துக்கு வரணும் இல்லையா. பாவு கொதிக்கட்டும். இப்போ இந்த பவுலில் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு உளுத்த மாவு அரைச்சது எடுத்துருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை இனிப்புன்றதுனால ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை ஒன்று போல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கவரில் போட்டு பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் இருந்தால் தான் ஜிலேபி ஒன்றை போல் பிழியும் போது வரும் மாவு. அதுக்காக ஒன்றை போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவை ஒரு கவரில் போட்டு கார்னர் கவரில் போட்டு நம்ம அழுத்துற அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஜிப்லாக் விற்கிது, அது வாங்கி அதில் கூட நீங்கள் போட்டு பிழியலாம். மாவு இப்போ பாவு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம். பாவு இன்னுமே கொதிக்கணும். பாருங்கள், இப்படி தொட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கம்பி பதம் வரணும். இது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும். இந்த மாவை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கார்னர் கவர் இந்த மூலையாக இருக்கணும். அப்போ தான் பிழியறதுக்கு நமக்கு
வசதியாக இருக்கும். அந்த கவரில் போட்டுடலாம் மாவை. எவ்வளோ மாவு அரைக்கிறீங்களோ நான் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் அழகாக பண்ணிக்கோங்க. மாவை இந்த மாதிரி கார்னர் கவரில் போட்டுட்டு எவ்வளோ கனம் புழிய போகிறீங்களோ அந்த அளவுக்கு கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் பெருசாக இருந்துன்னா ஜிலேபி ரொம்ப பெருசாக வரும். அதுக்காக மீடியமாக மெலிசாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ். இப்போது சர்க்கரை பாவு தயாராகிடுச்சான்னு பார்த்துடலாமா? இப்படி எடுத்து விட்டதும் மெல்லிசாக கம்பி பதம்னா நிற்கணும். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் திக்னஸாக குலோப் ஜாமுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும்னு பார்க்குறேன். திக்னஸாக இருக்கணும். ஓகே, இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படி கையில் எடுத்து இது பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி கம்பி மாதிரி நிற்கணும் அந்த பாவு. பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ஜிலேபி தயார் பண்ணலாம். இப்போ இந்த பாவு ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெயை காய்ச்சிக்கோங்க. ஜிலேபி விடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடேறினதும் இந்த மாதிரி கவரில் எந்த கலரும் நான் ஆட் பண்ணல, ஃபுட் கலரு, நேச்சர் கலர் தான். இப்போ மாவை பிழிஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அழகாக பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுத்து. மெலிசா பிழியவே டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து விட்டு காமிக்கிறேன் நான். சிம்மில் வச்சுட்டு நல்லா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடல் டிசைன் வேணுமோ நீங்கள் அழகாக பிழிஞ்சு விட்டுடலாம். மாவு ரெடி பண்ணுறத நான் சொன்னேன். உளுந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குங்க. உளுந்தோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து கலந்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணுன்றவங்க அந்த அரிசி மாவோடு சேர்த்துடலாம். ஆனால் நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, ஏன்னா செம்பருத்தி ஜிலேபின்றதுனால நேச்சராக இருக்கட்டும் அப்படின்னு. நல்லா செவந்ததும் இந்த மாதிரி எடுத்துடுங்க. இருக்கிற ஸ்வீட்லேயே ரெசிப்பியில் ஜிலேபி தான் ரொம்ப ஈஸி. என்ன ஷேப் வேணுமோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். செம்பருத்தியோட கலர் பாருங்கள், கொஞ்சம் கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். கம்பி தெரியல என்னாதீங்க. இப்போது இதில் எல்லா ஜிலேபியும் போட்டுருங்க. போட்டு உடனே எடுத்துடலாம், ஏன்னா கொஞ்சம் ஆற வச்சு தான் போடணும், உடஞ்சிரும். அதுக்காக எல்லா ஜிலேபியும் இந்த மாதிரி சர்க்கரை ஜீராவில் ஊற வச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆறினா அந்த ஜீராவோட மிங்கிள் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செம்பருத்தி ஜிலேபி. பாருங்கள், நேச்சர் கலர் தான் இது. ஃபுல்லாகவே ஊறினா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் காமிக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான செம்பருத்தி பூ ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் கூட அந்த சக்கரை பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகி தெரியும். நான் வீடியோக்காக கொஞ்சம் சட்டுன்னு எடுத்துட்டேன், கலர் டல்லாக தெரியுது. ஆனால் நேச்சர் கலரில் நம்ம சாப்பிடும் பொழுது அது செம்பருத்தி பூன்னுட்டு ரொம்பவே ஹெல்த்து. அதிலே உடஞ்சதும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உடைச்சும் நம்ம கொடுக்கலாம். நான் கொஞ்சம் தூள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பொடியும் கடைகளில் விற்குது இல்லையா, அதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வேணும்னு தான் உடச்சி காமிக்கிறேன். இதோ உடையாமல் அழகாக எடுத்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த செம்பருத்தி ஜிலேபி. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். தேங்க்யூ.